மாவட்ட நீதிபதிகள் மாதாந்தம் சுமார் ரூபாய் 3 லட்சம் முதல் ரூபாய் 4 லட்சம் வரை சம்பளமும் கொடுப்பனவும் பெறுகின்ற நிலையில் காதி நீதிபதிகளுக்கு மாதாந்தம் ரூபாய் 7,500 மட்டுமே கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது. கணவன் மனைவி பிணக்குழு தொடர்பான ஆயிரக்கணக்கான வழக்குகள் சாதாரண நீதிமன்றங்களில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள நிலையில் நீதியை நாடும் தரப்பினர் சட்டத்தரணிகளுக்கும் பெருமளவு செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகிறது. முஸ்லிம் விவாக மற்றும் விவகாரத்து சட்டம் இலக்கம் 13/1951 கீழ் நிறுவப்பட்டுள்ள காதி நீதிமன்ற முறைமை முஸ்லிம் சமூகத்தின் திருமணம் மற்றும் குடும்ப தகராறுகளை விரைவாகவும் குறைந்த செலவிலும் தீர்ப்பதற்கான முக்கிய நிதி பொறிமுறையாக செயல்பட்டு வருகின்றது. இந்நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்களின் வழக்கு சுமையை குறைப்பதுடன் நீதியை நாடுவோரின் சட்ட செலவுகளையும் கணிசமாக குறைப்பதில் முக்கியமான பங்காற்றுகின்றன. காதி நீதிபதிகள் பொதுவாக உயர்ந்த பொது சேவை மனப்பான்மையுடன் தமது நீதி பொறுப்புகளை நிறைவேற்றி வருகின்ற போதிலும் தற்போதைய நிர்வாக ஏற்பாடுகள் மற்றும் கொடுப்பனவு முறைமையின் போதாமை தொடர்பில் கவலைகள் எழுந்துள்ளன. மாவட்ட நீதிபதிகள் மாதாந்தம் சுமார் ரூபாய் 3 லட்சம் முதல் ரூபாய் 4 லட்சம் வரை சம்பளமும் கொடுப்பனவும் பெறுகின்ற நிலையில் காதி நீதிபதிகளுக்கு மாதாந்தம் ரூபாய் 7,500 மட்டுமே கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது. அவர்கள் வகிக்கும் நீதித்துறை பொறுப்பின் முக்கியத்துவத்துடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் போதாமையானதாக கருதப்படுவதுடன் நீதித்துறையின் சுயாதீனம், சேவையின் தரம் மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இலங்கையில் சுமார் 23 லட்சம் முஸ்லிம்களுக்கு நீதி சேவையினை வழங்கி வரும் காதி நீதிமன்ற முறைமையை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டு கௌரவ அமைச்சர் அவர்கள் இச்சபைக்கு அறிவிப்பாரா? ஆனால் தற்போது இலங்கையில் இயங்கி வரும் காதி நீதிமன்றங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? அவற்றில் அரசுக்கு சொந்தமான கட்டிடங்கள் இயங்கும் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆவண்ணா நாடளாவிய ரீதியில் தற்போது கடமையாற்றும் காதி நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அதேவேளை நிரப்பப்படாமல் உள்ள காதி நீதிபதிகளின் வெற்றிடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? காதி நீதிபதிகளுக்கு தற்போது அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவுகள், வசதிகள் மற்றும் ஏனைய சலுகைகள் யாவை? காதி நீதிபதிகளுக்கு தற்போது வழங்கப்படும் கொடுப்பனவுகள், வசதிகள் மற்றும் நிர்வாக ஆதரவு ஆகியவை சுயாதீனமான, திறமையான, உயர்தரமான மற்றும் ஊழலற்ற நிதி சேவையை வழங்குவதற்கு போதுமானவை என அரசாங்கம் கருதுகின்றதா? காதி நீதிமன்றங்களின் அலுவலக நிர்வாகம், பதிவேடுகள் பராமரிப்பு, வழக்கு முகாமைத்துவம் மற்றும் நிறுவன ரீதியான ஆதரவை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாக மற்றும் உதவி உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மேலும் நீதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் யாவை? காதி நீதிமன்ற முறைமையை வலுப்படுத்தவும் அதன் உட்கட்டமைப்பு மற்றும் நிறுவன திறமை மேம்படுத்தவும் காதி நீதிபதிகளுக்கான மாதாந்த கொடுப்பனவுகள் மற்றும் ஏனைய வசதிகளை அதிகரிக்கவும் அரசாங்கம் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கை யாவை? காதி நீதிமன்றங்களை மாவட்ட நீதிமன்ற வளாகங்களுக்குள் அல்லது அவற்றுடன் இணைந்த அரச கட்டிடங்களில் நிறுவுவதன் மூலம் காதி நீதிமன்றங்களின் செயல்திறன், பாதுகாப்பு, அணுகல் வசதி மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை மேலும் உயர்த்த முடியும் என்பதனை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதா? இல்லையெனில் அதற்கான காரணங்கள் யாவை? Honorable Minister. These are very valid and important questions raised by the Honorable MP, but most of this information has to be obtained from the Judicial Service Commission, as the quasi courts are also administered from them. So therefore I ask for a very short time to answer this question. I move for time to answer this question after getting the information from the Judicial Service Commission.